எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் இன்ஸ்டால போட்டிருந்தீங்க விஷ் பண்ணிய மேரேஜ்க்கு. தேங்க்யூ, வெரி ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் பாசிட்டிவா போட்டிருந்தீங்க, சில பேர் நெகட்டிவா போட்டிருந்தீங்க. ஆனா அது எனக்கு ஒன்றும் பெருசா எஃபெக்ட் ஆகல. அது எனக்கு மோட்டிவேஷனாக தான் இருக்கு. உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்றது நான் வந்து அதை ஜெயிச்சு காமிக்கணும்னு ஒரு இதுல இருக்கேன். அதான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து கேட்காதீங்க. உங்களால நீங்க முடியாம கிவ் அப் பண்ணாம ட்ரை பண்ணிட்டே இருங்க. எதை வேணா அச்சீவ் பண்ணும். தேங்க்யூ. நாஷ்வில்லேருந்து 1 மாத காலமாக 10,000 மைல் பயணம் பண்ணி வந்த தனுஷுக்கு ஜப்பானில் எப்படி மரியாதை கொடுத்து வரவேற்பு கொடுத்தாங்க பாருங்கள். நாஷ்வில்லேருந்து சிக்காகோவுக்கு 8 மணி நேரம் காரில் டிரைவ் பண்ணி போய் அமெரிக்காவுக்கு அரசு பயணமாக வந்த நம்ம முதல்வரை அவர் தங்க வந்த ஹோட்டல்லையே நின்று வரவேற்றோம். குடும்பத்தோடு போய் தனுஷ் அக்ஷயா திருமண அழைப்பிதழை முதல்வருக்கு கொடுத்தோம். அழைப்பிதழை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்களுக்கு திருமண வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதமும் வழங்கினார். தனுஷோட உடல் நலத்தை பற்றி விசாரித்தார். ஜப்பானில் கல்யாணம் வச்சுருக்கிறத பற்றி விசாரித்தார். தனுஷ் கையை பிடிச்சி திருமண வாழ்த்துக்களை சொன்னார். 35 ஆண்டு காலமாக எனக்கு அவங்கள நல்லா தெரியுங்கிற உரிமையில் பழைய நினைவுகளெல்லாம் பகிர்ந்துக்கிட்டோம். தலைவர் கலைஞர் அவர்களை தனுஷோட முதல் பிறந்தநாள் அப்போ சந்தித்த போது, 9வது பிறந்தநாள் அப்போ அவரை சந்தித்த போது, 12 வயசாக இருக்கும்போது அவரை சந்தித்த போது, இப்படி எல்லா புகைப்படத்தையும் அவர்கிட்ட காமிச்ச போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது மாதிரி அண்ணே நீங்களும் 12 வயசில் தனுஷை சந்திச்சிங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் மயோபதி ஹாஸ்பிட்டலில் துணை முதல்வராக இருக்கும்போது நீங்கள் தான் வந்து திறந்து வச்சிங்க. அப்போ தனுஷ் தான் உங்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றான். ஹாஸ்பிட்டலில் திறந்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் முழுக்க சுற்றி பார்த்தீங்க. அதுக்கப்புறம் அவன் அமெரிக்கா வந்துட்டதுனால 14 வருஷம் கழித்து இப்போ தான் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத சொல்லி வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு மகிழ்வோடும் மன நிறைவோடும் விடைபெற்றோம். மலேசிய நாட்டின் முன்னாள் பிரதமர், மலேசிய மக்களால் பெரிதும் போற்றக்கூடிய தேசத்தந்தை என்று சொல்வதற்கு தகுதி பெற்ற டாக்டர் துன் மகாதீர் அவர்களை குடும்பத்தோடு சென்று அவரது அலுவலகத்தில் சந்தித்தோம். எங்களுக்கு பார்ப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மிகச் சரியாக எங்களை உள்ளே அழைத்தார். அரை மணி நேரம் அவரோடு இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. மலேசிய நாட்டின் 30 ஆண்டு காலம் பிரதமர் பொறுப்பு, 80 ஆண்டு காலமாக அரசியல் அனுபவம், தன்னுடைய 100 வயதை கடந்தும் மக்கள் சேவை என்று இன்றைக்கும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் வரலாற்று சுவடுகளை பதித்து கொண்டிருக்கும் அந்த சரித்திர நாயகரை ஆச்சரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தித்தோம். என்னுடைய குடும்பத்தை அறிமுகம் செய்து வைத்தவுடன் வாங்க உட்கார்ந்து பேசுவோம் என்று அன்போடு அழைத்தார். தனுஷ் அக்ஷயா திருமணத்தை பற்றியும் தனுஷ் குணாலுடைய படிப்பை பற்றியும் நாங்கள் எப்பொழுது அமெரிக்கா சென்றோம் என்பதையெல்லாம் முழுமையாக விசாரித்தார். மலேசியாவின் ட்வின் டவர், ஏர்போர்ட்,
KL சென்ட்ரல், புத்ரஜயா என்று வளர்ச்சிக்கு அரிதும் பாடுபட்டவர் நீங்கள்தான் என்று கூறினேன். பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டார். அவரது நினைவாக பரிசை பெற்றுக்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் விடைபெற்றோம். சியாட்டல் டவுன் டவுனை சுற்றி பார்த்துட்டு லஞ்சுக்கு ஒரு ஃபேமஸ் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு போகலான்னு தனுஷும் குணாலும் ஆசைப்பட்டாங்க. சரி, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்களோடய போகலான்னு நாங்களும் போனோம். டவுன் டவுன்லேயே பசிபிக் பிளேஸ் ஷாப்பிங் மாலுங்கிற அந்த மாலில் தான் இருந்துச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டு. மால் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு பேர் டின் தாய் ஃபங்க். 50 வருஷத்துக்கு முன்னாடி தாய்வானில் ஆரம்பிக்கப்பட்டதான். இன்றைக்கி உலகத்தில் 13-14 நாடுகளில் 170 ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே இருக்குது. அப்படி என்ன தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குதுன்னு நம்மளும் பார்த்தலான்ட்டு நாங்களும் போனோம். போய் ரிசர்வேஷன் பண்ணிட்டு தான் போனோம். அப்போ 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. லைனில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். சரி, வெயிட் பண்ணுற நேரம் மாலை சுற்றி பார்த்து ஒரு வாக்கிங் மாதிரி போகலான்ட்டு நானும் வாக்கிங் போயிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். சுதா பியூர் வெஜிடேரியன் ஆச்சு. எப்படி இந்த டின் தாய் ஃபங்க் ரெஸ்டாரண்ட்டில் சமாளிக்க போகிறாங்கன்னு நான் நினச்சேன். அங்கே விதவிதமாக ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டு இருந்தது. உள்ளே பார்க்கும்போதே எங்களுக்கு பசியை தூண்டிடுச்சு. சரின்ட்டு உள்ளே போனோம். உள்ளே போய் குணால் தான் எல்லாம் ஆர்டர் பண்ணான். எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் சுதாவுக்கு ஏற்ற மாதிரி அருமையான வெஜிடேரியன் டிஷ் நிறையா இருந்துச்சு. ரொம்ப ரசித்து சாப்பிட்டா. இப்போவே பாருங்கள், ஜப்பானில் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டா.